வணக்கம். நான் உங்கள் தமிழ் கவி. நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. என்ன செய்ய, நம்மளுக்கு வந்து யூடியூப் மட்டும்தான் எல்லாமே அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுக்கு மற்ற வேலைகள் இருக்குது. ஒவ்வொரு காணொலி போடும்போது நான் இதே தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது ஒரு சேனலை வந்து உருவாக்குறத விட அதை நடத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும், அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குங்கிறது அது நம்ம சேனலை வச்சு அதை நடத்துகிறவங்களுக்கு தான் தெரியும். சரி, இப்போ வந்து இந்த வண்டியை பற்றின வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. நிறைய பேர் கமெண்ட்லேயுமே கேட்குங்க, சகோ இந்த வண்டியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுங்கள் வைங்கன்னு. அதில் அதிகமாக நிறைய பேர் கேட்டது என்னென்னா, இந்த வண்டியை எடுத்துகிட்டு நீங்கள் லாங் ட்ரைவ் போயிருக்கீங்களா, எப்படி இருக்குது, லாங் ட்ரைவ் போகலாமா, அந்த டூரிங் பர்பஸ்க்குலாம் அந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. அதான் அன்றைக்கி வந்து ஒரு ஒரு நீண்ட தூர பயணமாக போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். அதனால் இந்த வண்டியை எடுத்துகிட்டு ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போகிறோம். அது என்னென்ன ஊருக்கு போகிறோங்கிறத நான் உங்களுக்கு போக சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர், என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் பார்க்குறீங்களே தவிர யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க. கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் இப்போ நம்ம எந்த ஏரியாவுக்கு போகிறோம், என்னென்ன ஊரெல்லாம் கடந்து போகிறோம், இந்த வண்டி லாங் ட்ரைவுக்கு ஏற்ற வண்டியா, இந்த வண்டியை நம்பி நம்ம போகலாமா. சில பேர் இந்த மாதிரி வண்டி எடுக்கணுங்கிறதுக்காகவே நம்ம சேனலை பார்ப்பீங்க, நம்ம வீடியோவை பார்ப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறது அப்படி தான், சகோ நான் அந்த வண்டி வாங்க போகிறேன், இதனை பற்றின டீட்டெயில் எனக்கு நிறையா சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. வண்டியை பற்றின மற்ற டீட்டெயில் எல்லாமே இதுக்கு முந்தைய வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து இந்த வண்டி லாங் ட்ரைவுக்கு ஏற்ற வண்டியா, அதாவது இந்த பஜாஜ் பல்சர் N160 லாங் ட்ரைவ் போகலாமா அப்படிங்கிற டவுட்டை இன்றைக்கி கிளியர் பண்ணிடுவோம். தொடர்ந்து காணொலி பார்த்துட்டே இருங்க. நம்ம என்னென்ன ஊருக்கெலாம் போகலாங்கிறத என்னோட சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ணுங்கள். இதுக்கு முன்னே நான் சொல்லியிருந்தேன், என்னுடைய நீண்ட தூர பயணம், என்னுடைய வண்டியில் இந்த பஜாஜ் பல்சர் N160 என்னுடைய நீண்ட தூர பயணம், நம்ம எந்த ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் தமிழ்லைன்லேயே பார்த்து வந்திருப்பீங்க. ஆமாம், நம்ம ஃபஸ்ட் டைம் கோவாக்கு, அதுவும் நம்ம வண்டியில் நம்ம போகிறோம். இந்த பயணம் வந்து எப்படிலாம் இருக்குங்கிறத நாங்கள் போக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. முதல்ல காலையில் எந்திரிச்சோடனே நான் என் வீட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் எந்திரிச்சோடனே என் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே நம்ம அண்ணன் ஈசாக்குங்கிற அண்ணன் இருக்காங்க. அவருக்கு ரொம்ப நம்ம சேனல் டெவலப் ஆகிறதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணம். அவர் வந்து நாட்டு மாட்டு ஆர்வலர். நம்ம தமிழ்நாட்டோட நாட்டு மாட்டு வகைகளை பார்த்தீங்கன்னா அதோட பால் வந்து அப்படியே ஒரு சத்தான, ஊட்டமான, அதனால ஆரோக்கியமான பாலாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக வட இந்திய மாடுகள், நம்ம நாட்டு மாடுகளுக்கு அடுத்தபடியாக வட இந்திய மாடுகள் இருக்குது. வட இந்திய மாடுகளை வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வளர்க்கறதுக்கான காரணம் என்னென்னா, உற்பத்தி திறன் அதிகமாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் அதிகமான லிட்டர் கணக்கில் அந்த மாடுகள் பால் தரும். அதனால் இப்போ நம்ம சைடு இருக்க நாட்டு மாடுகளை பற்றி அண்ணன் நிறைய விஷயம் ஆய்வு செஞ்சுருக்காரு. இப்போ நான் வந்து கோவா சைடு போகிறேன். கோவா போகிறதுனால போகிற வழியில் அந்த கர்நாடகா அந்த சைடெலாம் நம்ம போக வேண்டிய இருக்குது. அப்படி கோவா போகிற வழியில் என்னென்ன நாட்டு மாடுகள், நம்ம தமிழ்நாட்டை தாண்டி வட இந்திய மாடுகள் என்னென்ன மாடுகள் இருக்குங்கிறதையும் ஒரு ஆய்வுக்காக அண்ணனும் கூட பயணித்து வராரு. அதனால் நான் அண்ணனை நேராக வீட்டுக்கு போனேன். காலையிலே போனேன், விடிய காலையிலே போனேன். அண்ணன் நின்னாங்க. அண்ணனை பார்த்துட்டு அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் கிளம்புனோம். அப்படி கிளம்பி கிட்டத்தட்ட நம்ம எந்த வழியாக வந்தோம்னா, எங்களுக்கு ஆலங்குளம் ஏரியா, ஆலங்குளத்துலேருந்து சங்கரங்கோயில் வந்து ராஜபாளையம், சிறுவில்லிபுத்தூர், மதுரை வந்து, அதுலேருந்து திண்டுக்கல் வழியாக வந்து அப்படியே ஒட்டச்சந்திரம், அது பக்கத்தில் அப்படி தாராபுரம். இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து தாராபுரம். நேற்று நாங்கள் கிளம்புனோம், தயாரானோம். காலையிலே மழை பெஞ்சனால எங்களால் அந்த பயணத்தை அப்படியே ரத்து பண்ணிட்டோம். இன்றைக்கி காலையில் கிளம்பினோம். போகும்போதே கையில் ஆயத்தமாக குடலாம் வண்டியில் வச்சு கொண்டு போயாச்சு. இருந்தாலுமே மழை பெய்யவே இல்லை. எங்கள் நேரத்துக்கு மழையே பெய்யலை. அப்படியே நம்ம கடந்து வந்தாச்சு. இவ்வளோ தூரம் ஒரு ஊராக கடந்து வந்துட்டோம். அதிகாலையில் கிளம்புனால ஒரு 12:30க்குள்ளே நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம திண்டுக்கல்லாம் தாண்டி கிட்ட நெருங்கியாச்சு. இனிமேல் போகக்கூடிய பயணம் வேறு மாதிரியாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம திருப்பூர் கிட்டோடி போக போகிறோம். திருப்பூர் கிட்ட போன உடனே அடுத்து கர்நாடகா தான். கர்நாடகாவிலேருந்து அந்த பயணங்கள் எங்களுக்கு புதுவிதமாக இருக்கும். ஏன்னா நம்ம நாட்டு மக்கள், நம்ம சாலை, நம்ம ஏரியான்னு தாண்டி ஒரு கர்நாடகா மாநிலத்துக்குள்ளே போகும்போது அந்த பயணங்கள் இனிமையாக இருக்கும். அங்கே நிறைய விஷயங்கள் பார்க்க நிறையா இருக்குது. இந்த பயணத்திலே நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் புதுசாக பார்ப்போம். நிறைய மனிதர்களை சந்திப்போம். இந்த மாதிரி அண்ணனை பார்க்குற மாதிரி நாட்டு மாடுகள், நிறைய விலங்குகள், நிறைய காடுகள், மலைகள், ஏகப்பட்ட விஷயத்தை பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம காணொலியை பாருங்கள்.
அடுத்தடுத்து ஒவ்வொரு எபிசோட நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். கட்டாயம் ஆதரவு கொடுங்க. உங்கள் நண்பர்கள் நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணி கமெண்ட்டும் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களும் அதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த இடத்துலேருந்து எடுக்கும்போது இந்த இடத்த நாங்கள் தேர்ந்தெடுத்து எடுத்தோம்னா நம்ம தமிழ்நாட்டோட மலருங்கிறத விட தமிழர்களுக்கான மலர்னு சொல்லலாம். செங்காந்தல் மலர் வந்து இங்கே பயிரிட்டிருக்காங்க. அந்த இடத்த நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மலர்னால என்ன பயன், எதுக்காக எங்கள் இதில் பயிர் செய்தாங்கிறத விசாரிக்கலான்னு வந்தோம். ஆனால் இந்த தோட்டத்தில் ஆட்கள் இல்லாதனால நாங்கள் 2-3 ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் வீடியோ மட்டும் ஷூட் பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த பகுதியில் சேர்ந்த உறவுகள் யாராவது இந்த காணொலியை பார்க்கிங்கன்னா செங்காந்தல் எதற்காக இங்கே பயிரிடுதாங்க, இதை வச்சு என்ன பயன் இருக்குங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. வாங்க அடுத்து என்னென்ன ஊரெல்லாம் பார்க்க போகிறோம், என்ன மக்களை சந்திக்க போகிறோங்கிறத நீங்களும் பின்தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நன்றி.
எனக்கு வச்சப்போ பயங்கர குளிர். அதான் குளிருக்கு இதமாக ஒரு டீ போட்டோம். டீ வாழைக்காய் பச்சி, அன்னை மிளகா பச்சி நல்லாயிருக்கு. ஒரு 27 கொண்டை வீசி விளைவை தாண்டி கடந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். பரவாயில்ல, நம்ம சிங்கக்குட்டி நம்மளை ஏற்றி கொண்டு வந்துட்டான். குளிர் தான் தாங்க முடியல, சொட்டுக்கிட்டு எதுவும் கொண்டாடாமல் விட்டுட்டோம். சிறப்பாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இசாக்கண்ணே, நீங்கள் தான் நாட்டு மாட்டு ஆர்வலர், பாதுகாவலர். இது என்ன வகையான நாட்டு மாடு, எப்படி உங்களுக்கு தெரியுதா? இது கர்நாடகா மாநிலத்துக்கு பார்டரில் நிற்கும். இதை பற்றின கொஞ்சம் தகவல் சொல்கிறீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச தகவல். அதாவது இந்த மாட்டை பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னு வச்சுடுங்க, நம்ம எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கோம்? கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டருக்கு இடையில ஒரு இடத்துல காங்கேயம் பசு 2 இடத்துல பார்த்துருக்கோம், காங்கேயம் பகுதியில். இப்போ நம்ம வந்து இது வந்து சத்தியமங்கலம் வனப்பகுதியை தாண்டி சத்தியமங்கலம் பக்கத்தில் இதெல்லாம் இருக்கும், இந்த வனப்பகுதியில் இருக்கும். சொல்லுங்கண்ணா மாடை பற்றி. அப்புறம் இதை பார்த்தீங்கன்னு வச்சுன்னா, அந்த செவல மாடை பார்த்தீங்கன்னா நம்ம தேனி மறைமாடுன்னு சொல்லுவாங்க. சில இடத்துல மலைமாடுமாங்க, அது மலை பகுதிங்கிறதுனால அந்த மேலெலாம் அந்த வெள்ளையாக வர்றதுனால அந்த அதுக்கு வந்து மரம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ள இது அதோட கொம்பு அமைப்பும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த கருப்பு மாடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதோட கொம்பு அமைப்பை பார்த்தீங்கன்னா நமக்கு கர்நாடகா பகுதியில் பர்கூர்னு சொல்லிட்டு ஒரு இனம் இருக்குது, அதோட அந்த கொம்பு அமைப்புக்கு இருக்குது. ஆனால் 2 மாடும் பார்க்கல நல்ல அமைதியான ஒரு இயற்கையில் எந்த கவலையும் இல்லாமல் நல்லா சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது. அவங்க வேலையை அவங்க பார்த்துட்ருக்காவ பாருங்கள், ஜாலி மோடில் இருக்காவ, நல்லா மேய்ஞ்சிட்டு அசையை வெட்டிக்கிட்டு இருக்காவ. நம்மளும் ஜாலி மோடில் இருப்போம். அப்படியே நல்லா பனியெல்லாம் கடந்து அப்படியே டீயை குடிச்சிட்டு அப்படியே ஒரு ஹோட்டல் பக்கத்தில் வண்டியை நிப்பாட்டியிருக்கோம் சத்தியமங்கலத்தில். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இடம், சிறப்பாக இருக்குது. காளைங்க கருப்பு சிறப்பு சூப்பரு. இந்த சரி என் முன்னால் பாருங்கள் காரிக்காலம் சூப்பர் வருங்க, அப்படியே நேரமாக ரெஸ்ட்டை போடுவோம், நல்லா ஒரு தூக்கத்தை போடுவோம். மைசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே ரூமு. பஸ் ஸ்டாண்டு பாருங்க, நம்மளுக்கு 103ஆம் நம்பர். 103ஆம் நம்பர். என்ன பண்ணால் எல்லா ரூமுக்கும் இருக்கே தான். இந்த பிளாஸ்டிக் வந்து அதை சொருவுனா ரூமுக்கு எல்லா லைட்டு ஃபேன்லாம் சாருவோம். இதுதான் இன்னைக்கு ஒரு நாள், அதாவது ஒரு நாள் கூட சொல்ல முடியாது, ஒரு 8 மணி நேரம் வசந்த மாளிகை இதுதான். 2 பேர் படுக்கிற மாதிரி ஒரு பெட்டு, ஒரு அப்படியே அட்டாச் பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். வெஸ்டர்ன் டாய்லெட்டு நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. குளிச்சிக்கலாம். ஒரு வாஷ் பேஷன்லாம் இருக்குது. நம்ம துணியை நான் முன்னாடியே கொண்டு வச்சிட்டோம். டிவி இருக்குது, ஒய்ஃபை இருக்குது.
டிவி ஒய்ஃபை எல்லாமே இருக்குது. எப்படியோ கிட்டத்தட்ட ஒரு 550 கிலோமீட்டரு நான் எங்கள் வீட்டிலேருந்து, அதாவது எங்கள் ஊர்லேருந்து 550 கிலோமீட்டர் பயணம் பண்ணி பயங்கர குளிர் அந்த சத்தியமங்கலம் காட்டுக்குள்ளே ஏறி இறங்கி பட்ட பாடு இருக்க அவ்வளோ லாரியெல்லாம் தாண்டி இப்போ நேரம் மைசூர் வந்தாச்சு. மைசூர் பேலஸு இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்ரு. மைசூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு லாட்ஜு, ஹைடெக்குன்னு சொல்லி ஒரு லாட்ஜு நல்லா இருக்குது. ரூம் நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நைட்டு சாப்பாடு சாப்பிடலாக்காக உட்காந்துருக்கோம். என்ன இல்லான்னா வீட்டிலேருந்து எங்கள் அம்மா பண்ணி தந்த புளியோதரை, நான் பாதி அண்ணன் பாதி. ஏன்னா நைட்டு கொஞ்சம் லைட்டாக தான் சாப்பிடணும், ஏன்னா ட்ராவல் பண்ணோம்ல காலையில். அதனால் இந்த லாட்ஜுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ஆம்லேட் விற்றுட்டு இருந்தாங்க. ஆம்லேட்டு முட்டை, இது 15 ரூபா, இது 15 ரூபா, 4 ரூபா. 2 முட்டை 2 ஆம்லேட் வாங்கணும். கிட்டத்தட்ட 60 ரூபா ஆச்சு. சாப்பாடு வீட்டிலேருந்து நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்போ சாப்பாடு செலவு ரொம்ப மிச்சம். இப்படி நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது சாப்பாடுக்கு 100 ரூபா 150 ரூபா செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் வீட்டிலேருந்தே கட்டி கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி புளியோதரை உங்களுக்கு விருப்பமான உணவு கெட்டு போகாத அளவுக்கு இருக்கிற மாதிரி சில உணவுகள் ஒரு நாள் முழுக்க இருக்கிற மாதிரி உணவுகளை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரு செலவு மிச்சமோ அந்த பைசாச்சு வேறு ஏதாவது நம்ம ஒரு செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ரயிலில். அம்மா பண்ண சோறு எப்படியும் ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி வராது, நல்லா இருக்குது. ஆம்லேட்டும் நல்லா இருக்குது. இது ஆம்லேட்டுமே டபுள் ஆம்லேட்டும்பாங்க. எப்படின்னா 2 முட்டையை போட்டு முழுசாக ஒரு ஆம்லேட் பண்ணி அதை பாதியாகி 15 ரூபாய்க்குன்னு கொடுப்பாங்க. எனக்கு பாதி அண்ணனுக்கு பாதி. நல்லா இருக்குது. அப்புறம் முட்டை, ஏன்னா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி ரொம்ப டயர்டாகி அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். இப்போ நம்மளுக்கு நல்லா முட்டை ஆம்லேட் எல்லாம் சாப்பிட்டு சத்தான உணவாக சாப்பிட்டு நல்ல ஒரு ரெஸ்ட்டை போடணும் அந்த அளவுக்கு. அதுக்கு கொஞ்சம் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கோம். வாழைப்பழம் வந்து என்னென்னா நம்ம ஒரு தூரம் ட்ராவல் பண்ணி வாரம் நம்மளுக்கு உணவு வந்து சரியாக செரிமானம் ஆகுமாவான்னு தெரியாது. அந்த செரிமானத்துக்கும் அந்த சில விஷயத்துக்காகவும் அதுக்காக நம்ம அந்த சாப்பாடை செரிமானம் பண்ணி கொஞ்சம் லூஸாக கொண்டு வரதுக்காக தான் அந்த பழம் சாப்பிடணும். அதுவும் ஒரு சத்துங்கிறதுனால அதையும் சாப்பிட்டோம். அது ஒரு பழம் 5 ரூபா ரேஞ்சில் 4 கிடச்சிது. பரவாயில்ல, எல்லாமே எங்களுக்கு ஈஸியாக அமைஞ்சிட்டு. ஏன்னா ரூம் புக் பண்ணும்போது நம்மளுக்கு தமிழ் தான் தெரியும், இங்கிலீஷும் அரகுறை. அப்படிங்கும்போது இங்கே வந்து எல்லோரும் கன்னடத்தில் பேசுவாங்களே, நம்ம என்ன எப்படி ரூமை புக் பண்ண போகிறோங்கிற ஒரு டவுட்லேயே வந்தோம். வந்தோடனே ஒரு பாய் இருந்தார், அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரிசப்ஷனில் இருந்திருப்பார். அந்த பாய் வந்தோடனே சலாம் அலைக்கும்னு ஒரு வணக்கம் போட்டேன். பார்த்த உடனே முகத்தை பார்த்தோன்னே இவன் தமிழ்நாட்டார் அவராகவே கண்டுபிடிச்சாரு. சொல்லாமலே சொல்லுங்கள் என்னன்னு கேட்டார். சொன்னோம். அவரே கொஞ்சம் ஃபேவராக பண்ணியிருந்தார். இந்த ரூமு 800 ரூபாய்கிட்ட சொன்னார். அப்புறம் நாங்கள் அப்படி இப்படி பேரம் பேசி ஒரு 600 ரூபாய்க்கு பேசணுன்னே அவர் சரின்னு ஒத்துக்கிட்டாரு. காலையில் ஒரு சீக்கிரமாக ஒரு அதிகாலையில் கிளம்புற மாதிரி ஒரு பிளானு. அடுத்து நம்ம போக போகிற ஏரியா கோவா. சரிங்களா? காலையில் எழுந்திரிச்ச உடனே விடிய காலையில் எழுந்திரிச்சு வண்டி எடுத்தோமா சீக்கிரமாக கிளம்பி நைட்டு போய் கோவாவில் சேருவோம். அதுக்கப்புறம் கோவாவில் நம்ம எங்கெல்லாம் போக போகிறோம், யாரெல்லாம் எங்கெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம், என்னெல்லாம் உணவுகள் சாப்பிட போகிறோங்கிறத அங்கே வந்து நீங்கள் பாருங்கள்.